தினம் ஒரு தகவல். வெற்றிக்கு காரணம். வெற்றிகரமான மனிதர் ஒருவரை இன்னொருவர் சந்தித்தார். அவரிடம் இவர் கேட்டார், உங்க வெற்றிக்கு என்ன காரணம்? அவர் சொன்னாரு, என்னுடைய கடந்த கால அனுபவங்கள் தான் காரணம்னு. சரி, இந்த அனுபவங்களுக்கு என்ன காரணம்னாரு அவரு. என்னுடைய கடந்த கால தோல்விகள் தான் காரணம்னு சொன்னார் அவர். அப்படின்னா தோல்விதான் வெற்றிக்கு காரணம் என்று சொல்கிறீர்களா? ஆமாம், என்னுடைய கடந்த கால தோல்விகள் தான் என்னுடைய நிகழ்கால வெற்றிக்கு காரணம். இவர்களின் இந்த உரையாடலின் உண்மை இருக்கிறது. அனுபவம் ஓர் ஆசிரியர் தான் என்று சொல்வார்கள். ஆசிரியர் என்பவர் பாடத்தை சொல்லிக் கொடுத்து விட்டு பரீட்சை வைப்பார். அனுபவம் என்ற ஆசிரியர் முதலில் பரீட்சையை வைத்துவிட்டு அதன் மூலம் பாடத்தை சொல்லிக் கொடுப்பார். எனவே வெற்றிக்கு காரணம் தோல்வியே. எனவே தோல்வியை கண்டு துவண்டு விடாமல் அதன் மூலம் கிடைக்கும் அனுபவத்தை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். எனவே தோல்வியை கண்டு துவண்டு விடாமல் அதன் மூலம் கிடைக்கும் அனுபவத்தை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். இதுதான் நேயர்களே இந்த வெற்றியோட ரகசியம் என்றேன் நான். உடனே ஒரு தம்பி ஓடி வந்து, அண்ணே கதை ரொம்ப சூப்பர்ண்ணே, ஆனால் எனக்கு ஒரு சின்ன சந்தேகம். என்ன தம்பி கேளுங்க. இப்போ நீங்கள் சொன்னீங்கல்ல, அந்த அனுபவங்கிற ஆசிரியரை முதல்ல பரீட்சை வச்சுட்டு அப்புறம் பாடமே சொல்லி கொடுப்பாருன்னு. ஆமாம், அதில் என்ன சந்தேகம்? அதானே யதார்த்தம். இல்லைண்ணே, ஸ்கூலில் படிக்கிறப்போ பாடம் நடந்துட்டு பரீட்சை வச்சதுக்கே நான் மொட்டை மார்க் வாங்கினேன். இதில் என்னடானா பாடம் நடத்தாமலே பரீட்சை வச்சா அந்த அனுபவத்துக்கிட்ட நான் என்ன மார்க் வாங்குறது? அந்த மார்க்கை வச்சு என் எதிர்காலம் என்ன ஆகுறது அப்படின்னு யோசித்தேன் அப்படின்னு அவர் சிரித்தார். உடனே நான் சொன்னேன், அட பாவமே, அங்கே தான் தம்பி நீங்கள் தப்பு போடுறீங்க, தப்பு கணக்கு போடுறீங்க. பள்ளி பரீட்சையில் வாங்குற முட்டை மார்க்கு உங்கள் ரேங்க்கு கார்டை பாதிக்கும். ஆனால் வாழ்க்கைங்கிற அனுபவ பரீட்சையில் நீங்கள் வாங்குற ஒவ்வொரு அடி தான் உங்களை ஒரு நாள் வெற்றியாளராக மாற்றும்னு. அதனால் பரீட்சையை பார்த்து பயப்படாதீங்க, பாடத்தை கற்றுக்குங்க. அப்படியா அப்படியா சொல்கிறீங்க? சரிண்ணே, அப்போ இனிமேல் நானும் தோல்விகளை பார்த்து பயப்பட மாட்டேன். அடுத்த பரீட்சைக்கு நான் ரெடி. அப்படி வாங்க வழிக்கு. சரியா நேயர்களே, இன்னைக்கு தினம் ஒரு தகவல் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். நாளைக்கு இதே மாதிரி இன்னொரு சுவாரஸ்யமான தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். எம் தணிகானந்தம், சேந்தமங்கலம். வணக்கம்.